பூனை எப்படி நம்மக்கிட்ட வந்துச்சு அப்படின்னு சொல்கிற பார்ட் 2 வீடியோ தான் இது. நாங்கள் அதுக்கப்புறமா பால் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோமா. நல்லா கடையை சுற்றி இருக்குது. நாங்கள் வச்சுருந்தது ஹோட்டலு. நம்ம நல்லா நான்வெஜ் எல்லாமே கிடைக்கும் பாருங்கள். நல்லா சாப்பிட்டுக்கிட்டு நல்லா வந்து வீட்டை இதை வந்து சுற்றி இருந்துச்சு. அப்புறமா யாரோ ஒருத்தவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க தான் கடைக்கு வந்தப்போ சொன்னாங்க, இந்த பூனை வந்து ஒரு வாரமாக இங்கே தான் சுற்றிட்டு இருக்கு, யாரும் தெரில, கொண்டு வந்து விட்டுட்டாங்க போல இருக்குது. மலையில் ஒரு வாரமாக நனைஞ்சிருந்துச்சு, அங்கே நின்றுச்சு இங்கே நின்றுச்சு. நானே நினச்சேன் நாய் வைக்க போயிடுதோ இல்லை ரோட்டுக்கு போயிடுதோ அப்படின்னு சொல்லிட்டு. பரவாயில்ல இங்கே நிற்கிதா, நீங்கள் கொண்டு போய் எங்கேயாச்சும் தூரமாக விட்டுருங்க, எனக்கு ஹோட்டலுக்கு கஸ்டமர் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் என்ன பண்ணேம்மா, எங்கேயும் கொண்டு போய் விட வேணாம், மழை டைமாக வேறு இருக்குது. நாய் அவங்களே சொன்னாங்க பாருங்கள், ரோட்டில் அடிபட்டுருமோ இல்லை வந்து அது நாய் தூக்கிட்டு போயிடுமோன்னு சொல்லிட்டு அந்த பாவம் நம்மளுக்கு எப்படி தூக்கிக்கோங்க, தூக்கி கொண்டு போய் வீட்டில் வச்சுட்டு வளர்த்துக்குவோம், போனால் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு தூக்கிட்டு போனது தான். நாங்கள் வீட்டுக்கு தூக்கிட்டு வந்தோன்னா நல்லா அட்டாச் ஆகிடுச்சு. பால் கொடுத்தது, கறி மீன் கொடுத்து, எங்கள் அம்மாவும் தனியாக இருந்தாங்களா, அவங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்தோன்னா அவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லி மாதிரி வளர்க்க ஆரம்பிச்சிட்டான். நல்லா வந்து குட்டி குட்டியாக அப்படியே எப்படின்னாக்கா அவங்களோட பேர் வந்தது கூட அவங்களுடைய குணத்தை கொண்டு தான், அவங்களோட உடம்பை கொண்டு தான். இந்த வீடியோ கண்டினியூஷன் வீடியோ அடுத்த பாட்டில் போடுறேன், கண்டிப்பாக பாருங்கள்.